அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று பார்க்கும் பாடம் லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் இக்கலிமா இரு பகுதிகளை உள்ளடக்கியிருக்கின்றது. லா இலாஹ உண்மையில் வணங்கப்படுவதற்கான தகுதி யாருக்கும் இல்லை என்ற கருத்தை குறிக்கின்றது. இரண்டாவது, இல்லல்லாஹ் அத்தகுதி அல்லாஹ்விற்கு மாத்திரம் இருக்கின்றது என்பதை குறிக்கின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், இப்ராஹிம் தன் தந்தையிடமும் தம் சமூகத்தாரிடமும் என்னை படைத்தவனைத் தவிர நீங்கள் வணங்குபவற்றை விட்டும் நிச்சயமாக நான் விலகிக் கொண்டவன். நிச்சயமாக அவனே எனக்கு நேர்வழி காட்டுவான் என கூறியதை நபியே நீர் எண்ணிப் பார்ப்பீராக. சுவர்க்கத்தின் திறவுகோல் லா இலாஹ இல்லல்லாஹ் என கூறப்படுகின்றது. அவ்வாறாயின் அதை மொழிந்த ஒவ்வொருவரும் சுவர்க்கம் நுழைய தகுதி பெறுவார்களா? இப்னு முனாஃபியா அவர்களிடம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொர்க்கத்தின் திறவுகோல் அல்லவா என கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், ஆம், ஆனால் ஒவ்வொரு திறப்புக்கும் பற்கள் உண்டு. பற்கள் சரியாக உள்ள திறப்புகோலை நீர் கொண்டு வந்தால் திறக்கலாம் என்றேன். திறக்க முடியாது. இந்த பற்கள் எவை என்பதை தெளிவுபடுத்தும் பல ஹதீஸ்கள் வந்துள்ளன. யார் இந்த கலிமாவை தூய எண்ணத்துடன் மொழிகிறாரோ, யார் உள்ளத்தால் உறுதி கொண்டவராக உள்ளத்தால் உண்மைப்படுத்தி போன்ற பல ஹதீஸ்கள் அந்த கலிமாவின் கருத்தை அறிவது, மரணிக்கும் வரை அதில் நிலையாக இருப்பது, அதன் கருத்துக்கு தலை சாய்ப்பது போன்றவற்றின் மூலமே சுவர்க்கம் நுழைய முடியும் என்பதை உணர்த்துகின்றன. மார்க்க அறிஞர்கள் பல ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து அந்த கலிமா சுவர்க்கத்தின் திறப்பாக அமைய அது பயன் அளிக்க பல நிபந்தனைகளை கூறியுள்ளனர். அந்த நிபந்தனைகளே அதன் பற்களாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் பாடம் இன்ஷா அல்லாஹ் தொடரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.